யாசிந்துக்கு வடுபடாமல் ஐயார் அடைக்கின்ற போதும் காதல் மழக்குடியோடு கலருவர். இந்தியாவில் ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னர் மன்னர்களால் பயன்படுத்தப்பட்ட நெல் முதல் தடவையாக அறுவடை செய்யப்பட்டு பொங்கல் விழா முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கருப்பு கவனி என்ற நெல்லும் மாப்பிள்ளை சம்பா என்ற நெல்லும் கரு இலை என்ற நெல்லுமே யாழ்ப்பாணம் பட்டுக்கோட்டை பகுதியில் விதைக்கப்பட்ட நிலையில் அறுவடை செய்யப்பட்டு இன்று பொங்கல் விழா முன்னெடுக்கப்பட்டது. குறித்த நெல்லினங்கள் இந்தியாவிலிருந்து கொண்டுவரப்பட்டு பயிரிடப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் அறுவடை செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் வயலில் பொங்கல் விழா முன்னெடுக்கப்பட்டது. மீண்டும் பாரம்பரிய முறைப்படி உளப்பட்டு சிறுதானிய பயிரான பயறு விதைக்கப்பட்டது. பின்னர் அனைவருக்கும் பொங்கல் பரிமாறப்பட்டது. அதனைத் தொடர்ந்து யாழ்ப்பாண இந்திய துணை தூதரக அலுவலகத்தினால் விவசாயிகளுக்கு விவசாய உபகரணங்கள் வழங்கப்பட்டன. நீண்ட காலம் விவசாயம் செய்கின்ற விவசாயிகளின் நன்மைக்காகவும் குடாநாட்டு மக்களின் சுகாதாரம் தேகாரோக்கியம் நோய்களுக்கு ஒரு தீர்வாக இந்தியாவில் ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பு மன்னர்களால் பயன்படுத்தப்பட்ட கருப்பு கவனி என்ற நெல்லும் அதே போன்று குடும்ப சூழ்நிலையில் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கான ஒரு நெல்லினமான அடையாளம் காணப்பட்ட மாப்பிள்ளை சம்பா என்ற நெல்லும் அதேபோல் ஏழைகளுக்காக ஒரு நெல்லான கரு இருளை என்ற நெல்லும் எங்களுடைய இந்தியாவில் பெரம்பலூர் பகுதியில் ஆறுமுகம் என்னும் ஒரு பாரம்பரிய விவசாயினுடைய முயற்சியின் காரணமாக இந்தியாவின் உதவியின் காரணமாக விதைக்கப்பட்டு 6 மாத நெற்கள் விதைக்கப்பட்டு இன்று அறுவடை செய்யப்பட்டு அதனுடைய கருப்பு கவனியினுடைய பாட்சோறும் இன்று பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்றைய நாள் ஒரு சிறந்த நாளாக இருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவும் பாரம்பரிய விவசாயத்தை நம்பியிருக்கும் மக்களுக்காகவும் எதிர்கால இளைஞர்களுக்காக யுவதிகளுக்காக இந்த நாட்டில் விவசாயத்தை நாங்கள் கைக்கொள்ள வேண்டும். இந்த நாட்டில் இருக்கின்ற அபிவிருத்திகள் ஏனைய அபிவிருத்திகள் அத்தனையும் புறநிலை அபிவிருத்தி. இந்த நாடு ஒரு விவசாய நாடு, தன்னிறைவு காண வேண்டும். விசேடமாக யாழ்ப்பாணத்தில் விவசாயத்தை மீண்டும் தன்னிறைவு காண வேண்டும். 70ஆம் ஆண்டுக்கு பிற்பட்ட காலத்தில் 77ஆம் ஆண்டு வரைக்கும் இலங்கையின் சகல பகுதிகளுக்கும் நாங்கள் ஏற்றுமதியாளர்களாக இருந்து இன்று இறக்குமதியாளர்களாக நாங்கள் மாறியிருக்கிறோம். இந்த நிலைமை மாற வேண்டும். அதற்காக பாரம்பரியமாக இந்த நெல்லை எங்களுடைய யாழ்ப்பாண நண்பர்களுடைய அமைப்பு பேராசிரியர் கலாநிதி கந்தையா சிவராஜா பாலசுந்தரம் பிள்ளை போன்றவருடைய ஒத்துழைப்பினால் இந்திய தூதுவர் சாய் முரளி அவர்களுடைய விசேட ஆதரவின் பேரில் தான் இந்த நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது. அவர்களிடம் நான் கூறினேன், அன்பான தூதுவர் அவர்களே, எங்களுக்கு நீங்கள் இந்த அறுவடை செய்கின்ற பொழுது எங்களுடைய மக்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமா என்று கேட்ட பொழுது அவர் என்ன வேண்டும் என்று கேட்ட பொழுது நான் வெறுமனே கூறினேன், ஒரு 20 மண்வெட்டிகளும் 2 தெளிகருவிகளும் தர வேண்டும் என்று. அவர் 4 தெளிகருவிகளும் 20 மண்வெட்டிகளும் தந்திருக்கிறார்.